தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் 28/4/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த சித்திரை புது வருஷம் பிறந்து நமக்கு இன்று 15ஆவது நாள். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக நாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கையம்பாளை வேண்டி வழிபாடுகள் நடைபெறும். பல இடங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள், இன்னும் சில இடங்களிலே இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி ராகு கால துர்கா பூஜை என்று இந்த ராகு கால நேரத்திலே செய்து கொள்வார்கள். இந்த ராகு காலம் என்பது செவ்வாய்க்கிழமைகளிலே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரையிலே தினமும் 1.5 மணி நேரங்கள் ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. ஆனால் இறை வழிபாடுகள், இவ்வாறு அம்பிகை வழிபாடுகள் செய்து கொள்வது ஒரு சிறப்பு. இந்த ராகு காலத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? இதற்காக ராகு காலத்திலே இந்த அம்பாளை வேண்டி விரதம் இருந்து கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள், குங்கும அர்ச்சனை செய்து கொள்கிறார்கள். என்றால் இந்த ராகு காலம் என்பது அன்னை பராசக்தியானவள் துர்க்கையாக மகிஷாசுரமர்தனியாக கும்பன் சும்பன் நிசும்பன் மகிஷன் மகிஷாசுரன் ரக்தபீஜன் ரஜோத்கடன் என்கின்ற அசுரர்களையெல்லாம் சம்ஹாரம் செய்த காலம். இந்த துன்பங்களையெல்லாம் நீக்கக்கூடியவள் துர்காதேவி. அந்த ராகு கால நேரத்திலே பிரார்த்தனை செய்து நாம் வழிபாடு செய்வதும் இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாறுகளை எல்லாம் எடுத்து அதை வெள்ளை சாதத்தோடு சேர்ந்து மஞ்சள் தூவி அதை பிசைந்து அம்பாளுக்கு வைக்கின்ற பொழுது மிகவும் மனம் மகிழ்ந்து வேண்டிய வரங்களை எல்லாம் தருவாள். அதனால தான் இந்த ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே எலுமிச்சை சாதம் வைத்துக் கொள்வார்கள். எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி கொள்வது, இவ்வாறான வழிபாடுகளெல்லாம் நடைபெறுவது. இது பொதுவாக இந்த ஒரு சில மாதங்களிலே இந்த ராகு காலங்கள் ஒரு 5 நிமிடம் 8-10 நிமிடங்கள் முன்பின்னாக வரக்கூடியது. பொதுவாக இது நாங்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று பார்க்கிற பொழுது காலையிலே 7:30 மணி முதல் 9 மணி வரையிலே திங்கட்கிழமைகளில் ராகு காலம், 9 மணி முதல் 10:30 மணி வரையிலே சனிக்கிழமையிலே ராகு காலம், 10:30 மணி முதல் 12 மணி வரையிலே வெள்ளிக்கிழமைகளிலே ராகு காலம், 12 மணி முதல் 1:30 மணி வரை புதன்கிழமைகளிலே ராகு காலம், 1:30 முதல் 3 மணி வரையிலே வியாழக்கிழமைகளிலே ராகு காலம், 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம், 4:30 முதல் 6 மணி வரையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ராகு காலம். இந்த ராகு கால நேரங்களிலே
அம்பாளை வேண்டி யாருக்கெல்லாம் வழிபடுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அத்தோடு நாளைய தினம் புதன்கிழமை பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் பல்வேறு சிவனாலயங்களிலே சிறப்பான இந்த பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்திக்கு சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் ஆகிய இந்த பிரதோஷ உற்சவத்திலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவ வாழ்வில் தொடக்க காலத்தில் கிறிஸ்தவம் படிப்படியாக எல்லைகளை தாண்டி, பண்பாடுகள் கலாச்சாரங்களை தாண்டி, பல்வேறு மொழிகள் பேசுகின்றவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை சார்ந்தவர்கள் என்று பரவியது. எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு நிறுவனமும் தொடக்கத்தில் அவை எழுச்சியுள்ளதாக, புது பொலிவு கொண்டதாக, மகிழ்ச்சியானதாக, நம்பிக்கையுள்ளதாக இருக்கலாம். ஆனால் படிப்படியாக காலப்போக்கில் இந்த நிறுவனங்களும் அமைப்புகளும் குழுமங்களுடைய சமூக வாழ்வும் புதிய பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது சில வேளைகளிலே குழம்பி விடுகின்றார்கள். ஆனால் இந்த தொடக்க கால கிறிஸ்தவ அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்ற திருத்தூதர்கள் அவர்கள் சில முக்கியமான நிபந்தனைகளை அவர்கள் விதிக்க வேண்டும் என்றும், சில முக்கியமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டார்கள். உதாரணமாக இந்த யூத சமயத்திலே இருந்து தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவினுடைய போதனையிலே அவருடைய வாழ்வில் அவருடைய உயிர்ப்பில் கட்டப்பட்ட ஒரு புதிய சமூகமாக சமயமாக கிறிஸ்தவம் மலருகின்ற பொழுது ஏற்பட்ட அல்லது அவர்கள் எதிர்கொண்ட சில பிரச்சனைகள் மத்தியிலே எது முக்கியமானது, எது முக்கியமற்றது, எது முதன்மையானது, எது முதன்மையற்றது, எது உண்மையானது, எது மாற்றக்கூடியது, இப்படிப்பட்ட சில விடயங்களுக்கு அவர்கள் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். இந்த யூத சமயத்திலே இருந்த தீட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு, குற்றம் அல்லது அது ஒவ்வாது அல்லது இது பயனற்றது, இது அசுத்தம் என்று சொல்லுகின்ற சில விடயங்கள், இவற்றினுடைய உட்பொருளை சரியான முறையிலே அறிந்து திருத்தூதர்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். அதனால் இங்கு பேதுருவினுடைய தலைமையிலே பல தீர்மானங்களை எடுக்க அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இந்த வேளையிலே திருத்தூதரான பேதுருவும் அவரோடு இணைந்த ஏனைய திருத்தூதர்களும் ஆண்டவருடைய தூய ஆவியினாலே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த ஆவியானவருடைய செயற்பாடுகளுக்கு தங்களுடைய உள்ளத்தை திறந்த மனதோடு வைத்திருந்தார்கள். அவர்கள் அந்த யூத சடங்குகளுக்கும் சட்டங்களுக்கும் நிறைவாக கட்டுப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய தீர்மானங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் இந்த கிறிஸ்தவ சமயம் வளர்ந்திருக்காது, அதனுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருக்கும். உதாரணமாக விருத்த சேதனம் செய்ய வேண்டுமோ இல்லையோ என்ற ஒரு பெரும் கேள்விக்கு அவர்கள் சரியான முறையிலே பதிலளித்தார்கள். இது ஒரு முதன்மையானது அல்ல, ஆனால் முதன்மையானது என்பது கிறிஸ்தவ விசுவாசம். அதற்கு ஆவியினாலே அவர்கள் பெறுகின்ற
திருமுழுக்கு முக்கியமானது என்று சொல்லி அவர்கள் இவைகளெல்லாம் பண்பாட்டு ரீதியான கலாச்சார ரீதியான அடையாளபூர்வமான விடயங்கள் என்று சொல்லி முதன்மையானதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது எது சரி எது பிழை என்று சில வேளைகளில் குழம்பி இருப்போம். ஆனால் எது முதன்மையானது எது அடுத்தது என்று சொல்லி நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சி, சமூகத்தினுடைய வளர்ச்சி, குடும்பங்களினுடைய வளர்ச்சி அமைந்திருக்கின்றது. இதற்கு முக்கியமாக தேவையானது 2 விடயம். ஒன்று திறந்த மனம், மற்றது தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல். எனவே நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலே, எங்களுடைய சமூக வாழ்விலே, நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களிலே, நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளிலே இந்த இறைவனுடைய அருள் வளங்கள் எங்களுக்கு தூய ஆவியானவருடைய கொடையாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் வேண்டி நிற்போமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக
புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.